இந்த நிலையில் உங்களுடைய மதிமுகவினுடைய இந்த பிளவுங்கிறது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத வந்து நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அதாவது பொதுவா திராவிட கட்சிகள் சம்பத்து காலத்திலேருந்தே பிளவுபட்டு தான் வருது. திராவிட இயக்கத்த ஒண்ணும் அசைச்சுக்க முடியல. சம்பத் அவர்கள் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய பிரிவு. அதுக்கப்புறம் மதிமுகவினுடைய பிளவு. அதுக்கு அடுத்த ஒரு பெரிய பிளவா இருந்தது. இப்ப கட்சிகள் இப்படியே பிளவுபட்டு போறத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எப்படி போகும்? இப்படி ஒவ்வொரு ஆளுமைகளா பிரிஞ்சு போறது. ஓரணியில் நிக்காம 2, 3, 4 சிதறத எப்படி பார்க்குறீங்க? கருத்தியல் ரீதியாக எங்கே தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுது இது போன்ற கருத்து மோதல்கள் வரும். திராவிட இயக்கத்தின் திரிபுவாதிகளாக மாறுகின்ற போது அது போன்ற எண்ணங்கள், சித்தாந்தங்கள் உருவெடுக்கும். எனவேதான் சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் வந்து த சில்வர் டங் ஆரக்டர் என்று அண்ணாவால் ஆராதிக்கப்பட்டார். இந்தி மொழி பேசாத மக்கள் விரும்புகின்றவர்கள் இந்தியை புகுத்த மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை பெற்று தந்தவர் ஈ.வி.கே. சம்பத் அவர்கள். அப்பேற்பட்ட தலைவர். அவர் வந்து தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை. அவர் ஒரு இயக்கம் கண்டார் 4 ஆண்டுகள் தான். அவர் காலத்திலேயே அது தேசிய நீரோடையில் கரைந்து காலாமல் காங்கிரஸ் மாதிரி போயிட்டார்.